Vishnu's Insights. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனாலே எல்லோரும் ஐஏஎஸ்க்குன்னு எடுத்துக்கிறாங்க. இது ஐஏஎஸ்க்கு மட்டும் கிடையாது. அதாவது இந்த சிவில் சர்வீசஸ்னால் வந்து ஒரு 40 சர்வீசஸ் கிட்டே இருக்குது. நம்ம எடுக்கிற மார்க்ஸை வச்சு நம்மளோட ரேங்கிங்கை வச்சு நமக்கான சர்வீசஸை வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷனில் என்ன ஸ்டேஜஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பற்றி இதில் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி, மெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் அட்டன் பண்ணலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணால் தான் இன்டர்வியூ போக முடியும். ஸோ இப்போ வந்து ப்ரிலிமினரியில் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரிலிமினரி வந்து ஒரு ஒப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். ஸோ அதில் அப்படின்னா என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் அதில். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புன்றதுனால வந்து உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து சிசாட். பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், செகண்ட் வந்து சிசாட். ஸோ பேப்பர் 1 ரெண்டுமே வந்து 200 மார்க்ஸ் 200 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக 400 மார்க்ஸ்க்கு. சிசாட் வந்து எப்படின்னா சிசாட்டை வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து சிசாட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் பேப்பர் 1 வந்து உங்களுக்கு கரெக்ஷனுக்கு போவாங்க. ஸோ இப்போ சிசாட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் ஆவீங்கன்னா 33% எடுக்கணும். 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க, நீங்கள் 33% எடுத்து பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேப்பர் 1க்கு போவாங்க. ஸோ அதனால தான் வந்து சிசாட்டை வந்து குவாலிஃபைங் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின் எக்ஸாம் வந்து எதை பற்றி இருக்குன்னா, நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணால் தான் மெயினுக்கு வர முடியும். மெயின் எக்ஸாம் வந்து எப்படின்னா வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி இருக்கும், எழுத வேண்டியதாக இருக்கும் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து எப்படின்னா மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து ப்ரிலிமினரி மாதிரி இதுலேயும் வந்து குவாலிஃபைங் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ குவாலிஃபைங் பேப்பர்ஸ் இதில் வந்து என்னென்னா பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி வந்து குவாலிஃபைங் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ பேப்பர் ஏ வந்து எதை பற்றி இருக்குன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இந்தியன் லாங்குவேஜஸ்லேருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜை பற்றி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவீங்க, பேப்பர் ஏ எக்ஸாம். ஸோ இதோட மார்க் வந்து 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். பேப்பர் பி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பற்றி இருக்கும். ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் லெவலில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் ஏ பேப்பர் பி இது ரெண்டுமே வந்து ரேங்கிங்க்கு வந்து மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்க. இது மட்டும் குவாலிஃபைங் பேப்பர்ஸ் இது ரெண்டும். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து பேப்பர் 1லேருந்து 7க்குள்ளே கரெக்ஷனுக்கு அவங்க போவாங்க. அப்படி இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. இப்போ அடுத்து வரப்போகிற இந்த 7 பேப்பர்ஸ் வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கவுண்ட் பண்ணுற மார்க்ஸ் இதிலேருந்து எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1 வந்து எஸ்ஏ, இது வந்து 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 வந்து இப்போ எதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ இதை பற்றி இருக்கிறது, இதுவும் 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 வந்து எதை பற்றி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் 4 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. இதுவும் 250 மார்க்ஸ்க்கு. இது வந்து எதை பற்றி இருக்குன்னா, டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. இது வந்து எதை பற்றி இருக்குன்னா, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். இதுவும் 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் 6 அண்ட் 7 வந்து எதை பற்றி இருக்குன்னா, ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னால் என்னென்னா, இதுவும் வந்து 2 பேப்பருமே வந்து 250 மார்க்ஸ்க்கு தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, அவங்க யூபிஎஸ்சிலேருந்தே வந்து ஒரு 26 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும். ஏதாவது 2 பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிகிரி ஓரியன்டாக இருக்கிற சப்ஜெக்ட் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு, அது இல்லாத உங்களோட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஃபேவரட் சப்ஜெக்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இது சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது ஃபேவரட் சப்ஜெக்ட், உங்களுக்கு எது அதில் வாஸ்ட் ஏரியா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 26th சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லிட்ரேச்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற லாங்குவேஜோட ஏதாவது ஒரு லாங்குவேஜோட லிட்ரேச்சர் அளவுக்கு, அதாவது இப்போது எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் அதெல்லாம் நல்லா தெரியும்னா நீங்கள் இது லிட்ரேச்சர் ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களோட டிகிரி சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் அதெல்லாம் இல்லாட்டி உங்களோட டிகிரி இது ஒன்று எடுத்துகிட்டு அது இல்லாத நம்மளோட ஜென்ரல் ஸ்டடி சப்ஜெக்ட்டும் இதில் இருக்கும். ஸோ அதுலேருந்து கூட உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1லேருந்து இந்த 7 வரைக்கும் உள்ள டோட்டல் மார்க்ஸ் 1750 மார்க்ஸ் வரும். ஸோ இதோட வந்து பர்சனாலிட்டி, இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 275 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 2025 மார்க்ஸ்க்கு இருக்கும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் எழுதுகிற வருஷத்தில் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்களோ அதுக்கான கேடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் இது முடிச்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு புரியும். இல்லாட்டி அந்த சோர்ஸ் புக்கில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இப்போ வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸும் படிக்கணும். ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் 10th வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பேஜ் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதாவது 53லேருந்து 74 வரைக்கும், 167லேருந்து 198 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கானது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி வந்து எப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா ஜாகிரஃபியும் படிக்கணும். ஜாகிரஃபின்றது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி பார்த்திங்கன்னா 9th, 10th, 12th. ஸோ இந்த இதோட எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நான் நேம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாக தான் ரீட் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பாலிட்டிலையும் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லாமே, எக்ஸப்ஷன் ஒரே ஒரு இது வந்து கிளாஸ் 9th மட்டும் கிடையாது. ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் படித்தாகணும் பாலிட்டியில். அதுக்கடுத்து வந்து என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் வந்து என்சிஆர்டியில் என்விரான்மெண்ட் புக் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கவர் பண்ணணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம ஐசிஎஸ்சி, என்சிஆர்டி வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சியோட ஸ்கூல் புக்கில் வந்து என்விரான்மெண்ட் புக் இருக்குது கிளாஸ் 10th. ஸோ அதையும் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்சிஆர்டி பற்றினது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து சோர்ஸ் புக் பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது சோர்ஸ் புக் இல்லாமல் அதுக்கு அடுத்து உள்ள ரெஃபரன்ஸ், அதாவது இது வந்து உங்களுக்கு புக்ஸ் மூலயமா படிக்கிறது. இதை தவிர்த்து அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டியதும் நான் இதில் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து சோர்ஸ் புக் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேப்பர் 2 சிசாட்க்கு வந்து மெக்ரா-ஹில் அப்படி இல்லாட்டி பியர்சன் பப்ளிகேஷன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா வந்து இந்த இதுக்கு போகலாம், மெக்ரா-ஹில் ஆர்எல்ஸ் பியர்சன் பப்ளிகேஷன், இந்த இதுக்கு போகலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து மோஸ்ட் காமனாக வந்து உங்களுக்கு என்சிஆர்டி நீங்கள் படிக்காமல் வந்து நீங்கள் சோர்ஸ் புக் எடுத்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, சுபந்தரா செங்குப்தா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். பேசிக் தெரியல, அதாவது என்சிஆர்டி படிச்சிருந்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லாட்டி இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், பிபின் சந்திரா. இது மோஸ்ட் காமனாக எல்லாம் ஹிஸ்ட்ரிக்கு ப்ரிஃபர் பண்ணுறது, இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் பிபின் சந்திரா. ஆர்எல்ஸ் அது இல்லைன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, கிருஷ்ணா ரெட்டி, மெக்ரா-ஹில் பப்ளிகேஷன். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இப்போது வந்து இந்த சோர்ஸ் புக் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட 11th, 12th ஹிஸ்ட்ரி புக், இது 2 மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ அது மட்டுமே போதும். அது தவிர்த்து அதுக்கு அடுத்த எதுக்கு வரணும்னா நீங்கள் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் பிபின் சந்திரா, இந்த புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ஸ்டேட் போர்டோட 11th, 12th புக்கு, அதோட வந்து இந்த பிபின் சந்திரா புக், இது 2மே ஹிஸ்ட்ரிக்கு போதும். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு புக்கு போதும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி பை காட்சல்யான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜாகிரஃபிக்கு. அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக அவங்க கையில் அட்லஸ் இருக்கணும். அட்லஸ் வந்து எதுக்குன்னா மேப்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து அட்லஸில் வந்து ஒன்று நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் அட்லஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஓரியன்ட் லாங்மேன் ஸ்கூல் அட்லஸ் வச்சுக்கலாம். 2த்துல ஏதாவது ஒரு ஸ்கூல் அட்லஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஜாகிரஃபிக்கு. அடுத்து வந்து இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி வந்து எதுக்குன்னா நம்ம இப்போது வேறு பேக்ரவுண்டில் இருந்து வந்திருந்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரமேஷ் சிங்கோட இந்தியன் எக்கானமி புக் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஓரியன்ட் எல்லாமே அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் பேசிக் படிக்காமல் இதில் படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் இந்தியன் எக்கானமி பை ரமேஷ் சிங், இதோட பப்ளிகேஷன் வந்து மெக்ரா-ஹில் பப்ளிகேஷன். இது எக்ஸாம் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது இல்லைன்னா இந்தியன் எக்கானமி பை சங்கர் கணேஷ் ஐஏஎஸ். ஸோ கான்செப்ட் வைஸ் படிக்கணுன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். எக்ஸாம் ஓரியன்ட்னா அதில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகிருக்கும். கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து புரியலை, இந்த கான்செப்டே எனக்கு புரியலை அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இந்தியன் எக்கானமி பை சங்கர் கணேஷ் ஐஏஎஸ் இவரோட புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி வந்து லக்ஷ்மிகாந்தோட புக் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மெக்ரா ஹில் பப்ளிகேஷனோடது. எக்ஸாம் ஓரியன்டாக இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இது ஒன்றே போதும், லக்ஷ்மிகாந்தே போதும், ஃபுல்லாகவே எல்லாமே கவர் ஆகிரும். இந்த ஒரு புக்கே போதும் இதுக்கும். இப்போ மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் பற்றி வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒர்க் புக் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை டிடி பாசு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போது ப்ரிலிமினரி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தே ஃபார் தென் எனஃப், ரொம்ப போதும், அதுவே போதும், அந்த ஒரு புக்கே போதும். ஸோ இதுதான் இந்தியன் பாலிட்டிக்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து எது பற்றினா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வரும். ஸோ இதுக்கு வந்து மெக்ரா ஹில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேனுவல் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்கு. அதுக்கு அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா மற்றது எல்லாத்துக்குமே நமக்கு புக்கு கிடச்சிரும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம டெய்லியும் ஹிந்து பேப்பர் படித்தே ஆகணும், நியூஸ் பார்க்கணும், ஹிந்து பேப்பர் படிக்கணும். ஸோ ஹிந்து பேப்பர்லேயும் நீங்கள் A to Z ஃபுல்லாகவே தான் படிக்கணும். அப்படி இல்லைனாலும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ், நடுவில் வந்து எடிட்டோரியல் பேஜ் இருக்கும் மிடில். ஸோ எடிட்டோரியல் பேஜில் A to Z ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயினுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடிட்டோரியல் அந்த எடிட்டோரியல் பேஜ் படிக்க ஸோ உங்களுக்கு அது ப்ரிலிமினரியிலேருந்தே அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஹிந்து பற்றி. ஸோ அடுத்து வந்து ஃப்ரண்ட்லைன் மேகசின் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது தவிர்த்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் ரிப்போர்ட்டர் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பற்றி தெரியும் உங்களுக்கு. அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரிஸ், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரிஸோட வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து என்சிஆர்டி, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சோர்ஸ் புக், இந்த 3 இதுவும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்சிஆர்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக நீங்கள் போக வேண்டியது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து சிசாட் பேப்பர் 2 வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக் சொல்லியிருப்பேன். இந்த புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பியர்சன் பப்ளிகேஷன் ஃபார் சிசாட் பேப்பர் 2 பை ராய் சௌத்ரி. ஸோ இந்த புக்கு வந்து சிசாட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் புக் லிஸ்ட். ஸோ ஓகே, தேங்க்யூ.